இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சித்த மருத்துவத்துல நெறைய குறிப்புகள், சித்தர்கள் நமக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம். ஒரு முக்கியமான ஒரு டாபிக்கோட தாங்க இன்னைக்கு உங்கள சந்திக்க வந்திருக்கேன். அதாவது நெறைய பேரண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு கவலை என்னன்னா, "என் குழந்தை வயது இவ்ளோ ஆகுது. ஆனா வெயிட் கெயின் ஆகவே இல்லையே! என்னடா இது? ஸ்கூல்ல பார்க்கும்போது கிளாஸ்ல எல்லாரும் கொஞ்சம் நல்லா வளர்த்தியா இருக்காங்க. நம்ம குழந்தை மட்டும் ஷார்ட்டா, இம்யூனிட்டியே இல்லாத மாதிரி மாசத்துக்கு 2, 3 முறை ஃபீவர், கோல்டு, காஃப் எல்லாம் வந்துருது. ஸோ இது நெறைய பேர் பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்றீங்க. கிட்ஸ் நம்மகிட்ட கூட்டிட்டு வரும்போது 5 வயது, 6 வயது இருக்கக்கூடிய கிட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வரும்போது, கரெக்ட்டா நீங்க இப்போ குழந்தைகள் உடல் ஆரோக்கியமாக இருக்க, உடல் நலம் நல்லா மேம்படுறதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ பேசிக்கா சித்த மருத்துவத்துல இருக்கக்கூடிய மூலிகைகள் இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்போது, சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்ம மருத்துவமனை தேடாம, வீட்ல இருந்த மாதிரி அதுவும் இம்யூனிட்டிய பூஸ்டப் பண்ணிக்கலாம். அப்போ இம்யூனிட்டி நல்லா பூஸ்டப் ஆகுறதுக்கு, உடல் தேறி வர்றதுக்கு, வெயிட் ரொம்ப அண்டர் வெயிட்ல இருக்கு அப்படின்னா, தினம்தோறும் இந்த ட்ரிங்க்க நீங்க குடுக்கலாம். இத நான் சொல்றேன். இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு இப்படி குடுக்கும்போது, இதனால என்ன ஹெல்த் பெனிஃபிட் வருது? உடல் எடை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிக்குது. உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். குழந்தைகள் பசி எடுத்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. எல்லா நியூட்ரிஷனும் இதுல அடங்கியிருக்கு. ஸோ இதுல கால்சியம் அதிகமா இருக்கும். இரும்புச்சத்து அதிகம். அடிக்கடி ஃபீவர் வராது. ஸோ இந்த மாரி குடுக்கும்பொழுது உடல் பலம் பெறுது. வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சித்த மருத்துவத்துல நெறைய குறிப்புகள், சித்தர்கள் நமக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம். ஒரு முக்கியமான ஒரு டாபிக்கோட தாங்க இன்னைக்கு உங்கள சந்திக்க வந்திருக்கேன். அதாவது நெறைய பேரண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு கவலை என்னன்னா, "என் குழந்தை வயது இவ்ளோ ஆகுது. ஆனா வெயிட் கெயின் ஆகவே இல்லையே! என்னடா இது? ஸ்கூல்ல பார்க்கும்போது கிளாஸ்ல எல்லாரும் கொஞ்சம் நல்லா வளர்த்தியா இருக்காங்க. நம்ம குழந்தை மட்டும் ஷார்ட்டா, இம்யூனிட்டியே இல்லாத மாதிரி மாசத்துக்கு 2, 3 முறை ஃபீவர், கோல்டு, காஃப் எல்லாம் வந்துருது." ஸோ இது நெறைய பேர் பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்றீங்க. கிட்ஸ் நம்மகிட்ட கூட்டிட்டு வரும்போது 5 வயது, 6 வயது இருக்கக்கூடிய கிட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வரும்போது, கரெக்ட்டா நீங்க சொல்றீங்க. இப்போ இன்னைக்கு நல்லா இருக்காங்க. இன்னும் நெக்ஸ்ட் வீக் பாருங்களேன், கண்டிப்பா 1 வீக் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்க்கு தான் ஓடிட்டுருப்போம். ஃபீவர் வந்துரும், கோல்டு, காஃப் வரும். எந்த கிளைமேட்னாலும் பரவால்ல, இது தொடர்கதையாவே போயிட்டுருக்கு. இம்யூனிட்டிய பூஸ்ட் அப் பண்றதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம்? அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்க எல்லாருக்குமே இருக்கு. ஸோ அத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு இத பத்தி மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டா, ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. பொதுவாகவே குழந்தைகள் நம்ம என்ன ஹெல்த்தி ஃபுட் குடுத்தாலும் சாப்பிடுறதே கிடையாது இல்லைங்களா? நம்ம வந்து அவங்க பின்னாடியே ஓடிட்டு இருக்க மாரி இருக்கும். சரி இத சாப்பிடுப்பா அப்படின்னு வச்சுட்டு போனா, நம்ம திரும்ப வந்து பார்க்கும்போது அது வச்ச இடத்துல அப்படியே இருக்கும். ஸோ இது எல்லாமே ரொம்ப மனக்கவலைய வந்து தரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம உடல் நலனை பாதுகாக்க, அதே மாரி கிட்ஸுக்கு இம்யூனிட்டிய நல்லா பூஸ்டப் பண்ணி குடுக்கறதுக்கு, அதுவும் கோடை காலமா இருந்தாலும், மழை காலமாக இருந்தாலும், குளிர்காலமா இருந்தாலும் அடிக்கடி ஃபீவர், கோல்டு, காஃப்லாம் வந்துருது. வீசிங் வருது. இந்த வீசிங்னால தாங்க கொஞ்சம் அப்படியே பூசுனாப்புல குழந்தை நல்லா வருவான். திடீர்னு இந்த ஃபீவர் வந்து, கோல்டு வந்து உடனே நம்ம எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிச்சு பார்க்கும்போது, உடல் ரொம்ப பலவீனமா ஆயிடுது அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகறதுக்கு சித்த மருத்துவத்துல, அதுவும் குழந்தை மருத்துவம் அப்படின்னே ஒரு பெரிய மருத்துவம் நமக்கு குடுத்துருக்காங்க. அதுல பிறந்த குழந்தையிலிருந்து நமக்கு ஒவ்வொரு பருவத்திலும் என்னென்ன மருந்துகள் நம்ம எடுக்கலாம் அப்படின்றதையும் ரொம்ப விரிவாக சொல்லியிருக்காங்க. அதன்படி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ குழந்தைகள் உடல் ஆரோக்கியமாக இருக்க, உடல் நலம் நல்லா மேம்படுறதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ பேசிக்கா சித்த மருத்துவத்துல இருக்கக்கூடிய மூலிகைகள் நான் சொல்றேன். வசம்பு. ஸோ குழந்தைகள் இருக்கக்கூடிய இடத்துல கட்டாயம் வசம்பு உங்க வீட்ல இருக்கணுங்க. ஓமம் கண்டிப்பா உங்க வீட்ல இருக்கணும். சீரகம் குழந்தைகள் இருக்கக்கூடிய இடத்துல சீரகம் இருக்கணும். கண்டிப்பா தேன் வாங்கி வச்சுக்கோங்க. நெல்லிக்காய். ஸோ இந்த 5 பொருட்களும் கட்டாயமாக உங்க வீட்ல குழந்தை இருக்காங்களா? அதே மாதிரி பெரியவர்கள் இருந்தாலும் இம்யூனிட்டிய பூஸ்டப் பண்றதுக்கு இந்த 5 பொருட்களும் நமக்கு தேவை. வசம்பு எதுக்காக? சரியா சாப்பிடலங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இல்ல ஒரு 2 வயது, 3 வயது குழந்தை அப்படின்னா, வசம்ப நல்லா நல்லெண்ணெய் தீபத்தில் சுட்டு கரியாக்கி, அது பால் விட்டு எழச்சி, ஒரு 2 முறை நாக்குல தடவி விடுறது வழக்கத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம, இந்த வசம்பு டைஜஷன நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணுதுங்க. ஸோ டைஜஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு வசம்பு நீங்க பயன்படுத்தலாம். எப்பவுமே வசம்பு வச்சுக்கோங்க.
பெரியவர்களுக்கும் இந்த வசம்பு கறி இருக்கு பார்த்தீங்களா, இதை பவுடர் பண்ணிட்டு வெந்நீர்லயோ தேன்ல கலந்தோ சாப்பிட்டனாலும் இந்த அஜீரண பிரச்சனைகள் நமக்கு உடனே நமக்கு சரியாகுது. அதே மாதிரி இந்த சீரகம், சீரகம் என்னங்க பண்ணலாம்? குழந்தைகளுக்கு அஜீரண பிரச்சனை இருக்கு, இம்யூனிட்டி குறையுது, ஃபீவர் வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்து லேசாக வறுத்துடணும். லேசாக வறுக்கும்போதே அதில் ஒரு 1 இல்லை 2 கிளாஸ் தண்ணியை சூடாக அதில் விட்டுறணும். கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி அதில் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்து குடிக்கணும். அந்த சூடாக அதை குடிக்கும்பொழுதே இம்யூனிட்டி நல்லாவே நமக்கு பூஸ்டப் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ உடலில் இருக்கக்கூடிய அந்த சளி காய்ச்சலோ இல்லை எங்கேயாவது வெளில போயிட்டு வந்தோங்க அப்படின்ற மாதிரி பிரச்சனைகளோ நமக்கு குணமாக ஆரம்பிக்குது. அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் ஒவ்வொரு பொருட்களும், மிளகும் நமக்கு நிறைய இம்யூனிட்டி பூஸ்டப் பண்ணுறதுக்கு, கோல்டு காஃப் இருந்தால் மிளகு பொடி, ஒரு மிளகு பெப்பர் பவுடர் வந்து ஒரு 2 சிட்டிகை பசும்பாலில் பனங்கற்கண்டு சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்போது சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்ம மருத்துவமனை தேடாமல் வீட்டில் இருந்த மாதிரி அதுவும் இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணிக்கலாம். அப்போது இம்யூனிட்டி நல்லா பூஸ்டப் ஆகிறதுக்கு, உடல் தேறி வர்றதுக்கு, வெயிட் ரொம்ப அண்டர் வெயிட்டில் இருக்குது அப்படின்னா தினம்தோறும் இந்த ட்ரிங்கை நீங்கள் கொடுக்கலாம். இதை நான் சொல்கிறேன். இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, டேட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். டேட்ஸ் அப்படின்னா பேரிச்சம்பழம், உலர்ந்த பேரிச்சம்பழம். ஸோ இது வந்து கச்சூர்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இடங்கள்ல பாயாசத்துக்குலாம் இது சேர்ப்பாங்க. இது நம்ம என்ன பண்ணால் ஒரு 2லேருந்து 3 எடுத்துக்கோங்க. நைட்டே இதை அந்த உள்ளே இருக்கக்கூடிய சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நைட்டே நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணீரில் போட்டு மூடி வச்சுருங்க. ஸோ இதை காலையில் எடுத்து ஒரு 2 இல்லை 3 எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, சின்ன சின்ன பீசஸாக இதை கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இதனோட கொஞ்சம் பால் சேர்த்துக்கணும். அதே மாதிரி ஒரு 4-5 பாதாம் நைட்டே ஊற வச்சுருங்க. பாதாம் அந்த ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு தோலை எடுத்துட்டு இதனோட சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. இதில் கொஞ்சம் பாலும் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா தேன் சேர்த்து கொடுக்கலாம். இப்படி கொடுக்கும்போது இதனால் என்ன ஹெல்த் பெனிஃபிட் வருது? உடல் எடை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிக்குது. உடல் ஆரோக்கியமாக இருக்கும், இரத்த ஓட்டம் சீராக இருக்கும், குழந்தைகள் பசி எடுத்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. எல்லா நியூட்ரிஷனும் இதில் அடங்கியிருக்கும். ஸோ இதில் கால்சியம் அதிகமாக இருக்கும், இரும்புச்சத்து அதிகம், அடிக்கடி ஃபீவர் வராது. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்பொழுது உடல் பலம் பெறுது. ஸோ குழந்தைகள் எடை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இதற்கு கச்சூர்காய் எனக்கு கிடைக்கலங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் டேட்ஸ் கூட இதுக்கு போட்டுக்கலாம். கச்சூர்காய் பார்த்தீங்கன்னா டேட்ஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்வீட் குறைவாக இருக்கும், ஆனால் குடிக்கிறதுக்கு திகட்டாமல் குழந்தைகள் குடிப்பாங்க. சத்துக்களும் இதில் அதிகமாகவே இருக்குது. இதை நீங்கள் தாராளமாக இப்படி டெய்லி இந்த ட்ரிங்கை கொடுங்க. அதுக்கு அடுத்தது வேறு என்னங்க செய்யலாம்? இதுவே 2-3 நாள் கொடுத்தங்க, 2-3 நாள் அதுக்கப்புறம் வேண்டாம் போர் அடிக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இதே மாதிரி உலர் திராட்சையும் முந்திரியும் நீங்கள் கலந்து கொடுக்கலாம். ஸோ உலர் திராட்சை நைட்டே தண்ணீரில் ஊற வச்சுருங்க. அது கூட முந்திரி சேர்த்து நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. ஸோ உலர் திராட்சை முந்திரி 2மே அரைச்சி எடுத்துட்டு அதை நம்ம பயன்படுத்தும்போது உடலில் நிறையவே மாற்றம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ரெகுலராக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி இம்யூனிட்டி பூஸ்டப் ஆகிறதுக்கும் இதை நம்ம பயன்படுத்தலாம். சரிங்க, இதை தாண்டி வேறு என்னென்ன நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மூலிகைகளை பார்த்தோம். அதே மாதிரி மருந்துகள் அப்படின்னு சொல்லும்பொழுது குழந்தைகளுக்கு இந்த நெல்லிக்காய் லேகியம் கொடுக்கலாம். சவனப்பிராஷ் அப்படின்னு சொல்கிறது தான். அதுலேயுமே மலைநெல்லி லேகியம் நம்மளோட ஸ்பெஷல். ஸோ மலைநெல்லி லேகியம் நீங்கள் பயன்படுத்தலாம். மலைநெல்லி லேகியமாக கொடுக்கலாம். டெய்லி ஒரு ஸ்பூன் கொடுக்கலாம். அதே மாதிரி நெய்யில் நெல்லிக்காய் ஆம்லக்கி கிருதம் அப்படின்னு சொல்கிறது, நெல்லிக்காயை பயன்படுத்தி செய்யக்கூடிய நெய் மருந்து. குழந்தைகளுக்கு போன்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறதுக்கு நெய் ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் சாதத்தில் நல்ல பருப்பு, சூடான சாதத்தில் பருப்பு சேர்த்து நெய் ஊற்றி கொடுக்கறது. முக்கியமாக நெய்யில் உருளைக்கிழங்கு நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் பெப்பர் மேலே போட்டு சால்ட் போட்டு கொடுக்கறது. இது எல்லாமே ஹெல்த்தியாக நமக்கு குழந்தைகளுக்கு இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி தான் ஆம்லகி கிருதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நெல்லிக்காய் நெய்யாக நீங்கள் எடுத்துக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உடலில் நல்லாவே இம்யூனிட்டி பூஸ்டப் ஆகிறது தெரியும். தொடர்ந்து ஒரு 10-15 நாட்கள் இதை ஃபாலோ பண்ணாலே குழந்தை ஆக்டிவாக இருக்கிறது உங்களுக்கு தெரியுங்க. என்னடா இப்போது பார்த்தோம்னா இப்போது கோல்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அப்போ குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்க இந்த உணவு முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இல்லை குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய உடல்நல உபாதைகளுக்கும் சித்த மருத்துவத்தில் தீர்வு இருக்குது. இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.